நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அதாவது இது வந்துட்டு சண்டே ஸ்பெஷல் வந்துருச்சு. சண்டே ஸ்பெஷலில் என்னடா இப்படி கொண்டு வர்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு போகிற வழியில் அதோ இளநீ கடை இருக்க பாரு, அதை நிறுத்தினேன், இளநீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அத்தடியாத்தா எங்கள் கடை இருந்தாலும் இதுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருது, இப்போ டிரைவரே இந்த கடையே இல்லாத ரோட்டில் போக முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்ல, நிறுத்தினேன் அப்படின்ற மாதிரி தங்கச்சிக்கு அடம் பிடிக்க, அப்புறமேட்டு ஒரு இடத்துல நின்று இளநீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு யாரோ வந்துட்டு லாரியில் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி வந்துட்டு போய்கிட்டு இருக்கா. லாரிக்கான டே வழிவிடுறா, பிரேக் விட பிடிக்கலடா, ஏன்டா வந்து ஏன் தாலி அறுத்துக்கிட்டு இருக்க, வழிவிடு அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்காரன் கத்திட்டு இருக்க. எங்கிட்ட வந்துட்டு கனி நம்ம இசைக்கின்னு எல்லாரும் பார்த்துறாங்க. அன்னைங்க பாருங்க யாரையும் ஒருத்த வண்டியில் விழுக்க போகிறானே அப்படின்ற மாதிரி சொல்ல, சண்முகமும் வந்துட்டு டே வழிவிடுறா, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி போயிட்டு அவனை ஜஸ்ட் மிஸ்ஸில் தள்ளிட்டு 2 பேருமே உருண்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் இளநீ கடைக்காரர் தங்கச்சிங்கன்னு எல்லாருமே ஓடிடுறாங்க. ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா, நீ சாக போகிறதுக்கு பாவம் அந்த டிரைவர் தாலி ஏன்டா அறுத்துட்டு இருக்க, நீ யார் முகத்தை காமிக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்க, திரும்பினா வந்துட்டு நம்ம சண்முகம் மாதிரியே இருக்க. ஏய் உன்னை என்னடா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அண்ணே நீ டெய்லி பார்க்குற முகம் தானே, டெய்லி நீ கண்ணாடியில் பார்ப்ப, ஆ முகம் தான் அப்படின்ற மாதிரி கனி சொன்னதும், அதானே என்ன மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த சீனில் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்க. உன் பேர் என்னது அப்படின்ற மாதிரி கேட்டதும் சரவணன் அப்படின்றாங்க. என்ன பேர் கூட உன்ன மாதிரியேனே, சண்முகம் சரவணன் பாத்தியா, அந்த முருகர் பேர் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக சர்வால் இப்படி வந்துட்டு சாகுறதுக்கு போனீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னை எதுக்கு காப்பாற்றுனீங்க, எனக்கு வாழவே விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அதான் என்ன காரணம் எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லுங்க, எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி கனி சொன்னதும், கோப்பெருந்தேவி அப்படின்ற மாதிரி சொல்ல, கோப்பெருந்தேவியா இது என்ன பொம்பளை பேர் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இசைக்கு சொல்கிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு கனி சொல்கிறாங்க, அப்போ உங்கள் பேர் சரவணன் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ இவளை அமைதியாக இருக்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முக டென்ஷனாக, ஐயோ அமைதி இருட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்துட்டு கனி மண்டையில் ஒரு கொட்டு கட்டுறாங்க. அடுத்து வந்துட்டு சரவணன் சொல்கிறாரு, கோப்பெருந்தேவி நான் லவ் பண்ணுற பொண்ணு பேர் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ லவ் பேலியரா அப்படின்னு சொல்ல, எடி அப்படின்ற மாதிரி வீரா சொன்னது கனி அமைதியாக எடுத்துக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு முழுசாக சொல்லுங்கள், நீங்கள் தனித்தனி வார்த்தையாக சொன்னால் இவளுக்கு உங்களை சும்மா விட மாட்டாங்க, வார்த்தையாலே பேசி கொன்றுவாளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எடுத்துக்காட்டு வந்துட்டு போகிறாங்க. அவர் வந்துட்டு டாக்டராக உட்காந்துட்டு இருக்க சரவணன், கோப்பெருந்தேவி வந்துட்டு மருத்துவம் பார்க்குற மாதிரி வந்திருக்காங்க. என்ன பண்ணுது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சரவணன் கேட்க, என்னென்னலாமோ பண்ணுது, தூக்கமே வர மாட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போது அது உங்களோட மன சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி தான் நினைக்கிறேன், சரி மூச்சை இழுத்து விடுங்க செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, மூச்சை இழுத்தெல்லாம் விட மாட்டேன், வேணா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வர்றாங்க பக்கத்தில், தள்ளி இருங்க நானே செக் பண்ணிக்கிறேன், வெளியில் வேற பேஷண்ட் வந்துட்டு ரொம்ப பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, மூச்செல்லாம் விட மாட்டேன், அந்த மூச்சு காற்றுல யார் இருக்கா தெரியுமா, நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடிச்சிட்டு ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமாக லவ் பண்ணுற சீன்லாம் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன லவ் தான் பண்ணிட்டீங்கல்ல, பொண்ணு தான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுச்சுல, எதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இசைக்கு கனி எல்லாம் ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஓஹோ புரிஞ்சு போச்சு, அந்த பொண்ணு உங்களை விட்டு வேற யாரா கல்யாணம் பண்ணிக்க போயிடுச்சு அப்படி தானே, விட்டு தொலைங்க, எங்கள் அண்ணன் மாதிரி நீங்களும் அழகாத்தான் இருக்கீங்க, அது போனால் போது உங்களுக்கு 1000 பொண்ணு கிடப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் கிடையாது, எங்கள் கல்யாணம் வந்துட்டு நடக்காமலாம் போல, அவள் கல்யாணமே பண்ணிக்கல, அவளுக்கு நான் தான் உசுறு, ஆனால் அதுக்கு தடையாக இருக்கிறது 2 பேர், அவங்க தாய் மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் தாய் மாமாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்துட்டு காமிக்கிறாங்க. சரியான குடிகார பையன் போல, கொட்டாச்சி இருக்கார் இல்லையா, அவர் தான் இதில் வேலைக்கார மாதிரி நடிச்சிருக்காரு, அவனை போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் லீவுன்னு தெரியாதா உனக்கு, தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கோட்டர் பாட்டில் வாங்கி வச்சிருக்கேன், வேணா எதுக்கு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு சாட்டையால அடிச்சுக்கிட்டு இருக்க, ஐயோ அண்ணே விட்டுருனே, நான் எப்படியாவது போய் வாங்கிட்டு வரேனே அப்படின்ற மாதிரி சொல்ல, போட போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு ஒரு குடிகார மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து யார் பிரச்சனை பண்ணுறது அப்படின்னு கேட்க, ஒச்சாயி அப்படின்னு சொன்னது, ஓஹோ அவங்களோட அம்மாவா அப்படின்னு கேட்க, அம்மா இல்லை அப்பத்தா அப்படின்னு சொன்னது, இவங்க கூட வயசுள்ளவங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லலாம், வயசான கிளவி என்ன பிரச்சனை பண்ணும், போட்டு தள்ளிட்டு போக வேண்டியதுனே அப்படின்ற மாதிரி இசைக்கு சொன்னதும், அவங்க ஒன்றும் வந்துட்டு அப்பேற்பட்ட கிளவியெல்லாம் கிடையாது, இந்த பின்லி சூனியம் வைப்பாங்கல்ல, அந்த சூனியமே பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒரு மோசக்கார கிளவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓட்டி காமிச்சிட்டு இருக்காங்க. சரவணன் வந்துட்டு பொண்ணு கேட்கறதுக்காக வீட்டுக்கு போக, அப்படியே அந்த கிளவி அப்படியே சாஞ்சிக்கிட்டு சேரில் சாஞ்சிக்கிட்டு பயங்கரமாக பீடி எல்லாம் குடிச்சிக்கிட்டு புகையெல்லாம் வந்துட்டு சரவணன் மூஞ்சியில் விட எதுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டது, நான் வந்துட்டு பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எவ்வளோ தைரியம் தான் என் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சு என் பேத்தியே நீ பொண்ணு கேட்ப, எவ்வளோ பயந்தாங்குழி பயலே அப்படின்ற மாதிரி சொல்ல, சரவணன் மிரண்டு போயிடுறாரு.
இவளுக்கு வந்துட்டு அவள் தாய்மாமாவை தான் கட்டி வைக்கணும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே இப்போ அப்பத்தா அவளை விடு நான் அவனை கொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க தாய்மாமா மேலே வர நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன். நான் தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கல இவளை மயக்கி காதலிக்க வைக்க தெரியல வந்துட்டான் பேசுறதுக்கு குடிகார பையன் நீ கொஞ்சம் சும்மா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு பொண்ணெல்லாம் தர முடியாது ஒழுங்கா வீட்டை விட்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல சரவணனும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப போக இங்கே பாருங்க நில்லுங்க லவ் பண்ணுறல அப்பத்தா இவர் மட்டும் லவ் பண்ணல நானும் தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவர் இல்லாமல் என்னாலாம் வாழ முடியாது. உங்கள் குடும்பத்துக்கு ஒரு டாக்டர் மாப்பிள்ளாம் கிடப்பாரா இந்த குடிகார பையில யார் வந்துட்டு கட்டிக்கிடுவா அது மட்டும் கிடையாது. இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லன்னு வையி தூங்கும்போது உன் தலையில கள்ள தூக்கி போட்டு கொன்றுவேன். அவனை எனக்கு கட்டி வச்சேன்னா அவன் சாராய பாட்டில் விஷத்தை ஊற்றி கொடுத்து அவனையும் கொன்றுவேன். நான் இவரை தான் கட்டிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உங்கள் ஃபேமிலியில் அம்மா அப்பான்னு எல்லாருமே சுற்றி நின்று என்னடா இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. என் காலையே சுற்றி சுற்றி வந்தவ இப்போ என்ன ஏற்று பேசுகிறேல என் பேத்தியவே என்னை வந்துட்டு மயக்கி வச்சிட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். அப்படி வேத்தாள் நம்ம குடும்பத்தில் கட்டிக்க வந்தா என்ன பண்ணணும்னு தெரியும்ல அந்த 2 சவாலையும் இவனை பண்ண சொல்லு நான் பொண்ணு தரேன். போய் இந்த பயந்தாங்கொழி பயலுக்காக என்ன நீ எதுக்குறல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் வந்துட்டு வெள்ளத்தனமாக சிரிக்குது. அப்போ அந்த சவால் வந்துட்டு பயங்கரமான சவாலாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சவால் என்னெல்லாம் வந்துட்டு சொல்லவே இல்லை. அது இனி வர எபிசோடில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். அதாவது சண்டே ஸ்பெஷல் வீடியோ வந்திருக்கு. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் எபிசோட்ஸ்லாம் பாருங்கள். ஏன்னா பயங்கர ஃபன்னாக இருக்க போது நான் பின்னாடி வந்துட்டு எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன்.